சில நேரங்களில் நமக்கு பாராட்டுகள் கிடைக்காமல் போகலாம். ஆனால் நாம் உண்மையுள்ளவர்களாய் செய்ய வேண்டியதை நாம் செய்தால் நமக்கு பலனை கத்த தருவார். ஒருவேளை இந்த சபையினுடைய வளர்ச்சியிலே உங்கள் பங்கு வெளியே தெரியாமல் இருக்கலாம். கொடுக்கிறவர்களாக, உழைக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். ஒருவேளை ஒரு சிலர் வெளியே தெரியலாம், அநேகர் வெளியே தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் இந்த சபையை, இந்த ஊழியத்தை உண்மையாய் தாங்குகிறவர்களாய் இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எந்த பாராட்டையும் எதிர்பாராதிருங்கள். பரலோகம் உங்களை பாராட்டும். உங்களுக்குரிய பலனை பரலோகம் உங்களுக்கு தரும். தேவன் ஒரு நபரை சும்மா உயர்த்த மாட்டார், சும்மா ஆசீர்வதிக்க மாட்டார். அவனை செக் பண்ணி பார்த்து, உடைத்து, உருவாக்கி அவனை தகுதி உள்ளவனாய் மாற்றிதான் அதை கொடுப்பார். ஆசைப்படுறதுனால கிடைக்காது, அறிவு இருக்கிறதுனால கிடைக்காது, அனுபவம் இருக்கிறதுனால கிடைக்காது. அதற்குரிய அர்ப்பணிப்பு இருந்தாதான் கிடைக்கும். முதலாவது, ஏன் அதை இழந்து போனான்? தேவன் உங்களுக்கு கொடுத்த எந்த பொறுப்பையும் அலட்சியம் பண்ணிடாதீங்க. ஒருவேளை உங்க பொறுப்பு ஒரு சின்ன பொறுப்பாக இருக்கலாம், சின்ன ஒரு ஊழியமாக இருக்கலாம். அதை உண்மையாய் செய்து விடுங்கள், முழு இருதயத்தோடு செய்து விடுங்கள். சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார்.